ஆடி அமாவாசை வரைக்கும் உனக்கு நீ எந்த குழப்பம் இல்லாமல் தொழில் முதல்ல அமைச்சிடறேன். நோய் நொடி இல்லாமல் ஆடி அமாவாசைக்குள்ள அதையும் சரி பண்ணி கொடுத்தாங்க. ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு மேலே புதுசாக ஒன்று ஒரு வழி வரும். அதுக்கு முன்னாடி புதுசாக எந்த தொழிலும் என்னை கேட்காம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. முடிவு பண்ணி வச்சிருக்கியா? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? அதைத்தான் எந்த முடிவும் ஆடி வரைக்கும் எடுக்க வேணும். என் சகோதரர் அதைத்தான் சொல்லியிருக்கேன். அதனால் ஆடி வரைக்கும் அதுக்குள்ளே முதல்ல ஆளெல்லாம் சரி பண்ணி விட்டு உனக்கு இன்னும் கொஞ்சம் கையில் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதே மாதிரி அந்த முடிவு கட்டணத்தை கட்டி வாடகைக்கு விட்டுடலாமா, ஆடி அமாவாசைக்கு மேலே நான் டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் எனக்கு தவறாக நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிற டைமில் கட்டி விட்டுருவேன். உனக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி அதில் நல்ல வாடகையும் வரும், எதிர்பார்த்த மாதிரி தடை இல்லாமல் நடந்துடும். இப்போ போட்டு கட்டுனீனாலும் பகுதிக்கு மேலே வரலாம். அதனால இப்போ ஆரம்பமே தடங்கள் வேணும். ஆடிக்கு மேலே நான் சொல்கிற டைமுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி பண்ணிடுவேன். நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அதில் தடை இல்லாமல் பண்ணி கொடுத்தணும். வர ஆடி அமாவாசைக்கு வந்து எனக்கு பால்குடம் எடுத்துடும். சரியா? இன்னையிலேருந்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் கருப்பசாமி. மருத்துவ செலவும் வரக்கூடாது. அதே மாதிரி எனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் இருக்கணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆடி அமாவாசைக்கு வரைக்கும் என்னை பார்த்துட்டு ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால்குடம் எடுத்தாச்சு அப்படின்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி அடுத்த ஐப்பசி வர்றதுக்குள்ளே உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துருவேன். இதை நான் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சு நான் கருப்பசாமி நான் கூடவே இருக்கணும். நல்லபடியாக படிக்க வைக்கணும். அப்படி தானே? படிப்பே கரெக்டாக சரியாக வரல, அதனால் அதுக்கு மட்டும் இருந்து கேட்டுட்டு போயிடும். சரியா? இதை மகனுக்கு பகுதியை சாப்பிட வச்சு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சு நான் கூடவே இருந்து உனக்கு படிக்க வச்சு ஆலயம் அமைச்சு உனக்கு நல்லபடியாக அமைச்சு தந்துடுறேன். கட்டணம் கட்டுறதை மட்டும் ஆடி வரைக்கும் யாரோட முயற்சி எடுத்தாலும் முயற்சி எடுக்கக்கூடாது. சரியா? வர அமாவாசைக்கு எனக்கு ஒரு 3 மாலை, எனக்கு ஒரு 3 பாட்டு சொத்து வாங்கிட்டு வரணும். அந்த அன்னைக்கு தீர்க்கமாக உனக்கு நல்லா செட்டில் ஆகல உனக்கு உருவாக்கி கருப்பசாமி மறுபடி உத்தரவு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த இருக்கும். சரி, கருப்பசாமி மறுபடி பொங்கலூர் வச்சு முடியா மஞ்சள் எடுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோன்னா அப்பளம் எல்லாம் வாங்கி அப்பள வியாபாரம் ஊர் வியாபாரம் பண்ணுறியப்பா அப்படின்னா போய் காலை வந்துடும். அதனால கருப்பசாமி சரி சரி சரிப்பா, நீ எதிர்பார்த்தது போல நான் உனக்கு நல்லபடியாக வியாபாரம் நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்து தடுமாறி நானும் போகிறேன். என்னோட மனைவியும் வீதியாக சுற்றி வியாபாரம் பண்ணுறோம். ஆனால் கடன் மட்டும்தான் மிஞ்சுதே தவிர வருமானம் வர்றதுக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நடமான அதனால் உனக்கு கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து வியாபாரம் ஒன்றும் அதிகப்படுத்தி கொடுத்து இருக்கிற ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கடனுக்கு பக்கம் நெருக்கி இருக்கா இல்லையா? அதனால் அந்த கடனையும் கட்டி கொடுத்து இவ்வளவு நாள் பொழைச்சதுக்கு எந்த அங்கீகாரம் நம்மளோட ஊர்லேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு தாயும் தகப்பனாக இருந்து அடுத்த ஒரு 2 வருஷ காலத்துக்குள்ள உனக்கு சம்பாரித்து இதே வியாபாரத்தில் உனக்கு கையாக உனக்கு வீடு வாங்கி கொடுத்தா போதுமா? உன் பசங்க பெருசாகிறதுக்குள்ள உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்து விட்டு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு அதே அமைச்சு கொடுத்து உனக்கு வீடு தேடி வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு உனக்கு நான் உருவாக்கி தரேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலைல வந்தோம். இது எதுக்கு வீட்டு வைக்கிறது இது. அதனால் நாளையிலேருந்து உனக்கு வியாபாரம் எச்சு பண்ணி கொடுத்தேன். அதே போல் குழப்பம் இல்லாத வாழ்க்கை. கடன் எத்தனை நாளில் கட்ட முடியும்? ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வாங்கி வச்சுருக்கோம். அதனால் இந்த வீதியில் போகிறது அந்த வீதியில் போகிற நிலைமை ஆகிப்போச்சு. மாற்றி பயந்துட்டு அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கடனை கட்டுறதுக்குள்ள ஒரு 5 மாத காலத்துக்குள்ளே நல்ல வியாபாரத்தை பண்ணி பகுதி அடைச்சிடணும். மறுபடியும் ஒரு 5 மாதத்துக்குள்ளே முடிச்சு அடைச்சிடணும். 1 வருஷத்துக்குள்ளே கடன் அடைச்சிடலாம். நீ சம்பாதிச்சு
அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் உனக்கு வீடு அதை அமைச்சிடுது. அதனால தான் 2 வருஷம் டைம் கொடுத்தோம். சரியா? அது வரைக்கும் தவறாமல் நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு ஓட்டு என்னை வந்து பார்க்க முடியல சாமி அப்படின்றக்கூடாது. அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் இங்கே வந்துடணும். சரியா? அதே போல் கருப்பசாமி வர அமாவாசைக்கு எனக்கு மாட்டுக்கு சொட்டு வாங்கிட்டு, அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வியாபாரம் பண்ணுற அப்பளம் ஊறுகாயும் எனக்கு கொண்டாந்தோம். சரியா? நமக்கு சரக்கு சைடிஷ் வேணும், கொண்டுட்டு வா. நீ எதிர்பார்த்தது மாதிரி அன்னையிலேருந்து உனக்கு வியாபாரம் நிற்காத அளவுக்கு போனால் எம்பிஐ காலியாகி வரல பண்ண போதுமில்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். வீடு பிரச்சனையே இல்லை, அங்கேயே. இப்போ அதில் கொடுத்துருக்கிற காசு 3 டைம் லோடு எழுப்பியில் அதில் ஒவ்வொரு காசு போட்டு 3 டைம் எடுத்துக்க. மிச்சத்தை நீ வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன் வண்டியில் வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் இது பண்ணுற கருப்பசாமி இன்னையிலேருந்து என் மடிவாசலுக்கு நீ வந்துடணும். இன்னையிலேருந்து கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு உருவாக்கி தரணும்னு கொண்டு இருப்பத்தில் வச்சிரு. இன்றைக்கே உங்கள் கூட வந்துடணும். அதுக்கு இப்போ நான் கொடுக்குறேன் பாரு. அந்த பகுதியை சாப்பிட்ற பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கேன். உடம்புலலாம் பிரச்சனை இல்லைடா, நான் மனசு தான் பிரச்சனை. 2 பேர் கொடுத்து பாடு விட்டு கடந்து தான் வரமே தவிர மிச்சமாகிறது ஒரு பைசா கிடையாது. பொருள் எடுக்கிற கூட காசு நிற்கிறது இல்லை. அப்படி தானே? அதனால் இன்னை வந்து கருப்பசாமி யாருன்னு உனக்கு தெரியும். சரியா? இன்னை வந்து நான் யாருன்னு உனக்கே தெரியும். வர அமாவாசைக்கு நான் வந்து பார்ப்பேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவு துர்வா வழக்கடி பார்த்தது ஜெண்ட உருவா கருப்பசாமி மறுபடி செட்டிக்கு அவளை வச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? சரிப்பா, என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? முடிவு எனக்கு சொல்லுன்னு சொன்னேன். அதனால கருப்பசாமி எனக்கு வந்து நான் எந்த முடிவும் இல்லை. நான் வந்து என்னோட இடத்துலையே நானே எடுத்து வச்சிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அப்படி தானே? அதனால் அது கதைக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு நீ ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்க. அதனால் சொல்லி கேட்குற மாதிரி இல்லை. அதனால் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு நானே வந்துட்டேன். அப்படி தான் வந்து கேட்டேன். அதனால் கருப்பசாமி நான் வந்து ஆரம்பமே சொன்னேன், வச்ச ஒரு முடிவு. அவனும் வந்து என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நீ சொல்லிட்ட, அதுக்கு நான் சரின்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 10 பேர் நிற்கிற அளவுக்கு நான் தடத்தையும் விட்டு இடத்தையும் கொடுத்து எந்த காலம் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணுறது? நீ 2 பேர் வந்து சொன்னேன். ஒருத்தர் நீ சொல்லிட்ட, நீ சொல்கிறதுக்கு சரின்னு நான் சொல்லிடுறேன். அவன் சொல்கிறதுக்கு என்ன பதில்? அதுக்கு நீயே பதில் சொல்லிடுறேன். அவன் வந்து சொல்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடையாது. என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் அதுக்கும் பதில் நீயே சொல்லிடு. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இருந்தாலும் நான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலை, அவனுக்கு ஆதரிக்கணும்னு சொல்லலை. நீ வந்து என்னை கேட்டிருக்க, இருந்தாலும் நீ இடம் கொடுக்குற எனக்கு அப்படின்னு சொன்னதுனால ஒரு மன்னிப்பு கொடுத்து எடுத்து மாற்றி வச்சிரு. இன்னி எடுத்து மாற்றி வைக்கிறதாவது பர்மனண்ட்டாக வச்சிரு. மறுபடியும் மாற்றி வச்ச அப்படின்னா அந்த இடத்துல இல்லாமல் ஓடினேன் ஒரு பக்கம். 2வது கொண்டு வந்துட்டு திருப்பி அனுப்பணும் அப்படின்னா பிரச்சனை, கஷ்டத்தை தான் கொடுப்பேன், பிரச்சனையெல்லாம் கொடுத்துட மாட்டேன். இப்போவே கஷ்டம், பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்க்கணும், சொத்து இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்னைக்கு நான் கூட வரேன். இந்த டைம் வைக்கிறதாவது பர்மனெண்ட்டாக பார்த்து வச்சிரு. அதுக்கு மேலே நான் சொல்கிறது எங்கிட்ட இன்னும் இல்லை, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் கருப்பசாமி நான் கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். அவனுக்கு நான் வந்து தண்டனையும் கொடுக்க மாட்டேன், ஆதரவு பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எங்கிட்ட அவன் வாக்குறுதி கொடுத்தது உனக்கே தெரியும். தடத்தையும் கொடுத்து இடத்தையும் 100 பேர் நிற்கிற அளவுக்கு இடத்தையும் கொடுத்து யார் எந்த காரணம் வந்தாலும் நான் பிரித்து வெளியில் விட மாட்டேன். அப்படியே வந்து விலைக்கு விற்கிற சூழ்நிலை அமைஞ்சாலும் அந்த இடத்துக்கு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கும்போது இப்போ இடத்த மாற்றணுங்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அப்படிங்கிறத நீ கேட்டதுனால உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்து நான் இன்னொரு இடம் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்காட்டி அதையும் விட்டுட்டேன். ஆனால் அடுத்த டைமாவது நிரந்தரமாக ஒரு இடத்துல வச்சிரு. இல்லைன்னா நீங்கள் எங்கே கூப்பிட்டையோ அதே இடத்துக்கு திரும்பி போயிடும். அவ்வளோதான். அதனால் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருந்து நல்லபடியாக கரை சேர்த்து விட்டுறேன். அதனால தான் இந்த பிரச்சனை வரணும்னு
இதெல்லாம் முடித்து வர வரைக்கும் யாருக்கிட்டும் நான் சொன்ன டைம் வரைக்கும் யாருக்கிட்டும் தேவையில்லாமல் வாய் வச்சுக்க வேணும். வச்சுன்னா அதுவும் பிரச்சனை ஒன்று புதுசாக ஒன்று முளைக்கிறதுக்கு இல்லாமல் நான் கர்ப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். இறைய முடித்து எல்லாம் ஓர்சல் ஆகிற வரைக்கும் அந்த கனியை பாங்காக வச்சுக்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கூடவே இருக்கேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் நான் வந்து பார்க்க முடியும். கர்ப்பசாமி